தூக்குறீங்க, அவங்களுக்கு எவ்வளவு வெயிட், அது ஒரு ஃபர்ஸ்ட் பாடி ஷேமிங். அது பாடி அதான் டைரக்டரோட சாய்ஸ் இல்ல, நீங்க யாருங்க அது கேக்குறதுக்கு? சரி நடத்துங்க, ஏங்க உட்கார வச்சு நான் கேரக்டருக்கு என்ன பண்ணிருக்கேன் அதெல்லாம் தெரிய வேணாம், சாருக்கு என் வெயிட் தான் தெரியும். அது எப்படி தப்பா இல்லாம இருக்கு? வணக்கம். தற்போது சமூக வலைத்தளங்களில், சேட்டலைட் சேனல்களில், பத்திரிகைகளில் இஷ்யூ ஆகியிருக்கிற ஒரு முக்கியமான விஷயம், கௌரி கிஷன் என்கிற நடிகை சமீபத்தில் நடத்திய பிரஸ் மீட்டில் ஒரு பத்திரிகையாளர் எக்கு தப்பாக பேசப்போக ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்கள் மட்டுமல்ல, வெளியில் இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய கண்டன குரல்களும் அந்த பத்திரிகையாளருக்கு எதிராக ஒலித்திருக்கிறது. இந்த பெண்ணுக்கு அதீத பாராட்டுகளும் குவிந்து கொண்டிருக்கின்றன. இந்த நடிகை 96ங்கிற படத்தில் ஒரு பள்ளி மாணவியாக நடித்தவங்க, தொடர்ந்து பல்வேறு படங்களில் நடித்தவங்க, மலையாளத்தில் இருந்து வந்த நடிகை. அவங்க அதர்ஸ் அப்படிங்கிற ஒரு தமிழ் திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. அந்த பட வெளியீட்டு விழாவுக்கான ஒரு முன் பத்திரிகையாளர் சந்திப்பை நேற்று கூட்டியிருக்காங்க. அந்த சந்திப்பில் அந்த கௌரி கிஷனை முன் வந்து அங்கே இருக்கிற ஒரு நிருபரை பார்த்து, நீங்கள் தானே என்னோடய உடம்பு வெயிட்டை பற்றி பேசினவங்க, என்னோடய உடம்பு வெயிட்டு எவ்வளவு இருந்தால் உங்களுக்கு என்ன அப்படிங்கிற கேள்வியில் ஆரம்பித்தாங்க. இதில் அந்த பத்திரிகையாளர் கொந்தளித்து, ஆமாம் நான் கேட்டேன், அது வந்து எவ்வளோ முக்கியமான கேள்வி, அது வந்து இந்த இளைஞர்கள் பட்டாளம், தமிழ் இளைஞர்கள் பட்டாளம் ரொம்ப விரும்புது, அது அவ்வளோ முக்கியமான கேள்வி என்கிற அடிப்படையில் அவங்க பேச, அதுக்கு பதிலடியாக இந்த பொண்ணு ரொம்ப அதிகமாக வாக்குவாதம் பண்ண, அதுக்கு பத்திரிகையாளர் பேசிகிட்டே இருந்தார். அந்த பத்திரிகையாளர் தன்னைத்தானே கேள்வியின் நாயகன் வேற சொல்லிக்கிறாரு. 35 வருஷம் அனுபவம் உள்ளவராக வேற அவர் காட்டிக்கிறாரு. இவர் சமீபத்தில் யூடியூப் நடத்திட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி பல்வேறு பத்திரிகையில் பணிபுரிஞ்சதாக சொல்கிறாங்க. இந்த ஒரு அநாகரிகமான கேள்வி, என்னோடய பாடி வெயிட் எவ்வளவா இருந்தால் என்ன, இது வந்து பாடி ஷேப்பிங் அப்படிங்கிற ஒரு அவமானகரமான ஒரு விஷயத்துக்குள்ளே வருதுன்னு அந்த பொண்ணு எவ்வளவோ வலியுறுத்தி கூட இது ஒரு பெரிய வாக்குவாதமாக போயிருக்கு. அங்கே இருக்கிற பத்திரிகையாளர்கள் மற்றவங்க யாருமே வந்து அந்த பெண்ணுக்கு ஆதரவாக இல்லை. அந்த பெண் வந்து அந்த கட்டத்தில் கூட, இவ்வளவு பேர் ஆண்கள் குவிஞ்சிருக்கிறீங்க, இந்த ஆண்களுக்குள்ள ஒரு பெண் கூட இல்லை, நான் தான் ஒருத்தர் விமன் இருக்கேன், எனக்கு ஆதரவாக எனக்கு ஒருத்தர் கூட குரல் கொடுக்கல, இன்னும் சொல்லப்போனால் ஒரே ஆள் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை நீங்கள் இப்படி நடத்துறது நல்லாவா இருக்குன்னு கூட அவங்க கேட்குறாங்க. அப்போ கூட அந்த நிருபர் பேசிக்கிட்டே இருக்கார். இப்படியான ஒரு விஷயந்தான் இப்போ வலைத்தளங்களில் வைரலாகி இருக்குது. இந்த கேள்வி வந்து, அதாவது ஒரு இப்போ நடிகைனா எதை வேணால் கேட்டுடலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இதுக்கு பின்னாடி நம்மளுக்கு எழும்பிட்டுருக்கு. இன்னும் வலைத்தள பதிவர்களும் மற்ற பொது நோக்கர்களும் இதைத்தான் கேள்வி எழுப்பி தொடர்ந்து அந்த பத்திரிகையாளருக்கு எதிராக கண்டன குரல்களை எழுப்பிட்டு இருக்காங்க. எஸ் பத்திரிகையாளர் பல சினிமா பிரபலங்களை பேட்டி கண்டவன் அப்படிங்கிற முறையில் இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படிங்கிறதையும், இந்த சமூகம் இதை எப்படி பார்க்கும், இந்த சமூகத்தில் இப்படிப்பட்ட ஒரு கேள்விக்கான அவசியம் ஒரு நடிகை கிட்ட என்ன வேண்டி கிடக்கு அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் நம்ம கொஞ்சம் ஒரு சரியான ஒரு பார்வையோட, ஒரு நடுநிலையோட இதை பார்த்தா நல்லா இருக்குன்னு எனக்கு தோணுது. இன்றைக்கி பத்திரிகையாளராக வரக்கூடியவங்க வெறும் பத்திரிகையில் மட்டும் இல்லாமல் சேட்டலைட் சேனல்களில், இன்னும் சொல்லப்போனால் யூடியூப்பில், வலைத்தளங்களில், அவங்க இணையதள வெளியில் நிறைய இடங்கள்லேருந்து புற்றீசல் மாதிரி பத்திரிகையாளர்கள் பெருக்கெடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பத்திரிகை சுதந்திரம்னா என்ன, பத்திரிகை தர்மம்னா என்ன, எதை எழுதலாம், எதை எழுதக்கூடாது, எந்த மாதிரியான கேள்விகளை விஐபி கிட்ட கேட்கலாம், அரசியல்வாதி கிட்ட எது கேட்கலாம், நடிகை கிட்ட எது கேட்கலாம், அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, இந்த பத்திரிகை வாசகர்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க, இதையெல்லாம் தாண்டி சமூகத்துக்கு வந்து நம்ம என்ன கொடுக்கணும் அப்படிங்கிற பொதுத்தன்மையான ஒரு அக்கறையோ மற்ற விஷயங்களோ இருக்கிற மாதிரி தெரியல. வெறுமனே பரபரப்பூட்டி நிறைய லைக்ஸ் வாங்கி, நிறைய ட்ரெண்டிங் ஆகி, நிறைய வருமானம் கொட்டுமா அப்படிங்கிறக்காக எதை வேணால் கேட்டுட்ருக்காங்க. அது வந்து இந்த மாதிரியான பொது வெளியில், இன்னும் சொல்லப்போனால் இந்த மாதிரியான பத்திரிகையாளர் சந்திப்புகளை ரசாபாசமான விவகாரமாக மாறிடுது. அதுவும் இவங்க ஒரு நடிகை என்பதால் இது கொஞ்சம் ரொம்ப வீரியமாக புறப்பட்டிருக்கு. அதுலேயும் பெண் அப்படிங்கும்போது அந்த பெண் சம்பந்தப்பட்ட உடல் விஷயங்களை இவங்க சொல்லும்போது அது இன்னும் கூடுதல் கவனம் பெற்றுது. பொதுவாகவே தமிழ் சினிமா இன்றைக்கி போயிட்டுருக்கிற போக்கு இந்தியாவிலேயே வச்சு பார்த்தீங்கன்னா, உடல் அப்படிங்கிற பொருளை, அதாவது பெண் உடல் அப்படிங்கிற பொருளை ஒரு நுகர்வு பொருளாக பார்க்கக்கூடிய ஒரு தன்மை தமிழ் சினிமாவில் மிதமிஞ்சி கிடக்கிறத எல்லா சமூக நோக்கர்களும் ஒரு வருத்தத்தோடு தான் பார்க்குறாங்க. இது இன்றைக்கி நேற்று இல்லை. பராசக்தி காலத்தில் ரசிக்கும் சீமானேவா ஜொலிக்கும் உடை அணிந்து
அப்படிங்கிற ஒரு பாட்டில் சிவாஜி கணேசனை மயக்கி அவங்ககிட்ட இருந்து பணத்தை களவாடுவாங்க. அது ஒரு நடிகையை வச்சு தான் அந்த இது பண்ணுவாங்க. இந்த பாடலில் ஆண்களை வந்து ஈர்க்கக்கூடிய ஒரு கவர்ச்சி நடனம்னு அந்த காலத்தில் அதை சொல்லலாம். அது இன்னைக்கு அப்படியே மாறி 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 வந்து இன்னைக்கு அரகுர ட்ரெஸ்ஸுக்கு ரொம்ப குறைச்சி ரொம்ப ஆபாசமான வக்கிரமான விஷயங்களை பெண்களுக்குள்ளே புகுத்தி அந்த பெண்களுடைய நளினங்களையும் அவங்களுடைய விஷயங்களையும் அவங்களுடைய உடல் மொழியையும் மற்றது எல்லாமே ஆண்களுக்கு விருந்தாக்கும் ஒரு ஆணாதிக்க மனோபாவத்தில் ஆண்களுக்கு வர்த்தகமாக்கக்கூடிய ஒரு போக்கில் தான் இன்றைக்கி சினிமா போயிட்டுருக்குது. அந்த பின்னணி விளைவு தான் இன்றைக்கி வந்து கௌரி கிஷன் கிட்ட இப்படியான ஒரு கேள்வியை ஒரு நிருபர்கிட்ட புறப்பட்டு அதை நியாயப்படுத்துகிற விஷயமா வேற. அவங்க ரொம்ப அதை நியாயப்படுத்தும் போது நீங்கள் இந்த காணொலி பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட பொறுப்புள்ளவங்களுக்கு ஒரு தார்மீகமாக கோபம் வரும். ஒரு பொண்ணு, அது ஒரு நடிகை, ஒரு பொதுவெளியில் எவ்வளவு பொறுப்பாக பேசுகிறாங்க. ஒரு பத்திரிகை நிருபர், அது 35 வருஷம் தனக்கு அனுபவம்னு தனக்குத்தானே சொல்லிக்கிறாரு, தன்னை கேள்வி நாயகன் வேற சொல்லிக்கிறாரு. அப்படிப்பட்டவர் இந்த ஒரு சின்ன பொண்ணு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை கூடவா புரிஞ்சுக்கக்கூடிய சக்தி இல்லாமல் இருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த பொண்ணு வந்து பார்த்தா ஒரு மகள் மாதிரியும் அவருடைய வயசு பார்த்தா ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவராகவும் இருக்காங்க. அப்படிப்பட்ட இடத்துல ஒரு இப்படியான கேள்விகள் என்னன்னு கேட்டால் இளைஞர்கள் அதை விரும்புகிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம மீடியாக்கள் முடிவு பண்ணுறதுங்கிறது எப்படி சரியானதாக இருக்கும். ஒரு அந்த நடிகை வந்து நான் சொல்கிறேன், நான் கேரக்டர் ரோல் பண்ணக்கூடியவ, எந்த இடத்துலையும் வந்து நான் எந்த இடத்துலையும் இதை பிஸ்னஸாக பார்க்கல அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் அவங்க சொல்கிறாங்க. அப்போ கூட அந்த நடிகை பற்றி நான் கேட்டதில் என்ன தப்புங்கிறாங்க. இந்த விவகாரத்தில் என்ன விவகாரம் அப்படிங்கிறத விட ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் நம்ம என்னெல்லாம் கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிறது எத்தனை பத்திரிகையாளர்களுக்கு பொறுப்புணர்வு இருக்குது அப்படிங்கிறத சில அனுபவபூர்வமாகவே நம்ம பார்ப்போம். பொதுவாகவே இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் 2 விஷயம் வரும். ஒரு கேள்வி ஒரு நிருபர் கேட்டுட்டார்னா அது ஒரு அரசியல் தலைவரோ அல்லது ஒரு நடிகரோ இருந்தால் கூட அவங்கக்கிட்ட இந்த கேள்வி போகும்போது அந்த கேள்வியை அந்த நடிகரோ அரசியல் தலைவரோ விரும்பாத பட்சத்தில் கூட பத்திரிகையாளர்கள் மத்தியில் இருவேறு கருத்துக்கள் அந்த கேள்வியோட்டி நிலவு. ஒரு சிலர் வந்து ஆதரவாகவும் ஒரு சிலர் அதற்கு எதிர்க்கும். அதில் கேள்வி கேட்டால் என்ன தப்பு இருக்குதுன்னோ இந்த மாதிரி 2 பிரிவாக நின்றுக்குவாங்க. எந்த இடத்துலையும் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒருத்தரை மோசம் சொல்லி இன்னொருத்தர் பேசிக்க மாட்டாங்க. அது ரொம்ப ரேராக தான் நடக்கக்கூடியது. ஆனால் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை பொறுத்தளவு அத்தனை நிருபர்களும் அமைதி காக்க அந்த ஒரு நிருபரும் அந்த நிருபருக்கு துணையாக இருந்த இன்னொருத்தரும் மட்டுமே அந்த பொண்ணை பார்த்து அதிகமான கேள்வி கேட்குறாங்க. அந்த கேள்விகள் அப்படிங்கிறத விட வாக்குவாதம் பண்ணுறாங்க. அந்த ஒரு கேள்வியொட்டி தான் அந்த பொண்ணு பேசிகிட்டே இருக்குது. என்னோட உடல் எடையை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போகிற, எனக்கு ஹார்மோன் பிரச்சனை இருக்குது, இது மாதிரி எத்தனையோ ஒரு பெண்களுக்கு பிரச்சனை இருக்குது, அந்த நடிகர்கிட்ட நீ எதுக்கு அதை கேட்கணும், போன ப்ரெஸ் மீட்டில் நான் இந்த கேள்வியை வந்து நான் செரிமானம் பண்ணுறதுக்கே ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன், அதனால தான் இன்றைக்கி நான் அதை கேட்குறேங்கிறாங்க. நீங்கள் அப்போவே கேட்க வேண்டியதானே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கூட அந்த நிருபர் கேட்காம அதில் நியாயம் கற்பிச்சுக்கிட்டே அவர் பேசிகிட்டு இருக்கார். இதுதான் இன்னைக்கு பொது வெளியில் பேசுபொருளாக மாறி முழுக்க அந்த நிருபருக்கு கண்டன குரல்களாக வருது. எந்த இடத்துலையும் அவருக்கு ஆதரவு குரல்கள் யாரும் சொல்கிற மாதிரி இல்லைன்னு ஈவன் பத்திரிகையாளர் சங்கத்தில் கூட சில பத்திரிகையாளர் சங்கங்கள் கூட இதை கண்டிச்சிருக்கு. அப்போ பத்திரிகையாளர்கள் வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புலேயோ பொதுவெளியிலையோ தான் செய்தி எடுக்க போகிற இடத்துலையோ தனக்கு வானளாவிய அதிகாரம் இருக்கிறதா கருதி கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நிறைய இன்சிடெண்ட்டுகள் நம்மளுக்கு இருக்குது. பத்திரிகையாளர்களுக்கு உண்மையிலேயே அது 4வது தூண்னு சொன்னால் கூட ஒரு ஜனநாயகத்துடைய 3 தூண்கள் வந்து ஜனாதிபதி, பார்லிமெண்ட்டு, நீதித்துறை தானே ஒழிய 4வது மறைந்து நிற்கும் தூண் தான் ஜனநாயகத்தோட தூண். அதுக்காக ஜனநாயகத்துடைய 4வது மறைமுக தூணான பத்திரிகையாளர்கள் எல்லா கேள்வியும் எல்லா இடத்துலையும் கேட்ட முடியாது. செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான், அல்லிடத்து காக்கினேன் காவாக்கால் ஏன் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இதில் சில அனுபவங்களை நான் பகிர்ந்துக்கிறேன். கோயம்புத்தூரில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு, ஒரு பிரபல சாமியார் யோகா சாமியாரை வச்சு நடக்குது. அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு அந்த யோகா சாமியார் குரூப் தான் கூட்டியிருக்குது. பத்திரிகையாளர் மன்றத்தில் அது நடக்கும்போது அந்த சாமியாருக்கு பற்றி அந்த ஒரு நிருபர் கேள்வி கேட்குறாரு. உங்கள் மேலே பழைய கஞ்சா வழக்கு ஒன்று இருந்தது, அந்த வழக்கு இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்குறாரு. அந்த சாமியார் அதை பார்த்தோன்னே அதை கேட்டோன்னே ஒரு மாதிரி ஆயிடுறாரு. உடனடியாக அவர் என்ன ஜாட பண்ணாரோ தெரியல, அவருடைய சிஷிய கோடிகள் ஒரு 4-5 பேர் வர்றாங்க. இந்த நிருபரை மட்டும் தட்டி கொஞ்சம் வாங்கன்னு வெளியே கூட்டிகிட்டு போய் அடுத்த அறையில் வச்சு தர்ம தட்டிடுறாங்க.
இப்படி ஒரு சம்பவம் நடந்து இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்துட்டு இருக்கிறவங்களுக்கே தெரியாது. இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு முடிஞ்சு எல்லாரும் வெளியே போன பிறகுதான் இப்படி ஒரு சம்பவம் நடந்து அவர் மூஞ்சி கீஞ்சி எல்லாம் வீங்கி அவர் வந்து அழுத போது தான் மற்ற பத்திரிகையாளர்களுக்கு தெரிஞ்சுது. இருந்தாலும் அந்த கேள்வி வந்து சரியா தவறா அப்படிங்கிறத விட அந்த கேள்விக்கு பின்னாடி அந்த சம்பந்தப்பட்ட சாமியாருடைய ஆட்கள் கொண்டு வந்து அவர் அடித்தது பெரிய குற்றமாக மாறும்போது அதுக்கு எதிராக பத்திரிகையாளர்கள்லாம் கலந்துருந்துறாங்க. அந்த சாமியாருடைய ஆட்கள்கிட்ட போய் பேசுகிறாங்க. கடைசியில் இது போலீஸில் புகார் ஆகுது. கடைசியில் எல்லோரும் பைசல் பண்ணுறாங்க. பைசல் பண்ணி ஒரு சிறு தொகையை கொடுத்து அதை வந்து சரிப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த சாமியார் வந்து தன்னுடைய இடத்த விட்டு எந்த இடத்துலையும் அவர் வெளியெல்லாம் வந்து அது ஒரு பத்திரிகையாளர் மன்றத்தில் எல்லாம் வந்து ஒரு பேட்டி கொடுக்கறது இல்லைங்கிறது என்னோட அனுபவத்தில் நான் இது வரைக்கும் பார்த்தது. சரி, இது ஒரு சம்பவம் மட்டுமல்ல, இன்னொரு சம்பவம் சொல்கிறேன். எனக்கு நடந்த சம்பவம் கோயம்புத்தூரில் பத்திரிகையாளர் சந்திப்பு. கலைஞர் அப்போ வந்து அவர் முதலமைச்சர் இல்லை, 2004 தேர்தல் பிரச்சாரத்துக்காக வர்றாரு. அப்போ வந்து தமிழ்நாடு முழுக்க அவர் சுற்றுப்பயணம் செய்யும்போது தேர்தல் பிரச்சாரத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பில் ரஜினி பற்றி கேள்வி கேட்கும் போதெல்லாம் ரஜினி வந்து பாஜகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு பாமகவுக்கு எதிராக அவர் கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமகவுக்கு எதிராக பாஜகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு ஒரு பிரச்சாரத்தை கையில் எடுத்திருந்தார். அந்த சமயத்தில் ரஜினிகாந்தை வந்து எந்த கேள்வி வந்தாலும் நோ கமெண்ட் சொல்லிட்டு இருந்தார் கலைஞர். அந்த நேரத்தில் ஏன் ரஜினி பற்றி கேள்வி வந்தால் மட்டும் கலைஞர் நோ கமெண்ட் சொல்கிறாரு? எப்பேற்பட்ட கேள்விக்கும் சரமாரியாக சட்டுன்னு ஒரு பதில் சொல்லக்கூடிய கலைஞர் ஏன் இந்த விஷயத்தில் அப்படி நழுவி போகிறாரு அப்படிங்கிற ஒரு யோசனை என்னுடைய எண்ணத்துக்கு வந்தபோது வேற ஒன்றும் இல்லை. கலைஞர் வந்து அந்த காலத்திலிருந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஆர்லேருந்து எம்ஜிஆர்லேருந்து ஜெயலலிதாவிலிருந்து எல்லாருக்கும் வந்து இவர் ஒரு ஆக்கசக்தியாக இருந்திருக்கார். யாரெல்லாம் கலைஞரை வந்து திட்டுறாங்களோ அவங்கெல்லாம் பெரிய மனுஷங்க ஆயிடுறாங்க. யாரெல்லாம் கலைஞர் உருவாக்குனாங்களோ அவங்க எல்லாமே வந்து இவர்கிட்ட இருந்து விலகி போய் இவரையே முதுகுலையோ நெஞ்சிலையோ குத்தக்கூடியவங்களாக இருந்தாங்க. அந்த அடிப்படையில் பார்த்தா எம்ஜிஆர், ஜெயலலிதா, விஜயகாந்த், வரிசையா வைகோ, இப்படி பல்வேறு தலைவர்கள் இவராலேயே உருவாகி போய் இவருக்கு பின்னாடி இருந்து பயங்கரமாக இவருக்கு ஒரு சவாலாகவே அரசியலில் விளங்குனாங்க. அந்த அடிப்படையில் தான் ரஜினிகாந்தை இவர் வந்து ஒரு நடிகராக இருந்த ரஜினிகாந்தை ஒரு அரசியல் பிரச்சாரகராக ஒரு பெரிய அரசியல் பிம்பமாக என் தம்பி ரஜினிகாந்த் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லி படையப்பா நீ உடையப்பாங்கிற அளவுக்கு சொல்லி அவரை வந்து ரொம்ப பிரபல்யப்படுத்தி அவர் அரசியலுக்குள்ளே வர வச்சு 96 இவருக்கு சாதகமாக பிரச்சாரமும் செஞ்சார் ரஜினிகாந்த். அது வந்து 96 அவர் வெற்றிக்கான ஒரு வாய்ப்பாக அமைஞ்சது. அப்படிப்பட்ட ரஜினிகாந்த் இவருக்கு எதிராக மாறி போகும்போது திரும்ப தனக்கு ஒரு பெரிய தலைவலி எம்ஜிஆர் போல இவர் வந்துருவாரோ, இவர் சினிமாவிலிருந்து இப்படி வரும்போது இன்னும் நம்மளுக்கு சிக்கலாகுமே அப்படிங்கிறதுனால தான் ரஜினிகாந்தை எம்ஜிஆர் போலவோ ஜெயலலிதா காலவோ வைகோ போலவோ நம்ம வாயால் பெரிய மனுஷன் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறக்காக இந்த நோ கமெண்ட் சொல்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் கவனத்தில் வச்சு இதுதான் இதைவே கேள்வியாக்கினை. கோயம்புத்தூரில் ஒரு நிகழ்ச்சிக்கு வர்றாரு, அன்னைக்கு பொதுக்கூட்டத்துக்கு வர்றாரு, தேர்தல் பிரச்சாரத்துக்கு வர்றாரு. அந்த இடத்துல ப்ரெஸ் மீட் நடத்தினா நம்ம ஒரு கேள்வி கேட்போம். அந்த கேள்வி இப்படி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ரஜினி பற்றி எந்த கேள்வி கேட்டாலும் நோ கமெண்ட் சொல்கிறீங்களே, அதுக்கு காரணம் எம்ஜிஆருங்கிற மாபெரும் சக்தி அன்று நமக்கு கொடுத்த அரசியல் அடின்னு சொல்லலாமான்னு ஒரு டைரியில் எழுதி வச்சுக்கிறேன். அடுத்த நாள் அதே மாதிரி நான் எதிர்பார்த்தபடியே ப்ரெஸ் மீட் நடக்குது. அந்த ப்ரெஸ் மீட்லேயே ஒரு 3-4 கேள்வி வந்து ரஜினி பற்றி வருது. ஒரு 40-50 கேள்விக்கு கலைஞர் ரொம்ப சரமாரியாக பதில் சொல்கிறாரு. அந்த கேள்வி வருது. அந்த கேள்விக்கு வந்து இந்த கேள்வி வரும்போது ரஜினி பற்றி எந்த கேள்வி வரும்போது அவர் நோ கமெண்ட் சொல்கிறாரு. இப்படி 4 கொஸ்டின் வரும்போது 4 தடவை அவர் நோ கமெண்ட் சொல்கிறாரு. அப்போ ஏன் இந்த நோ கமெண்ட் சொல்கிறாருங்கிறதுக்கு நான் எழுதி வச்ச அதே கேள்வியை கலைஞர்கிட்ட கேட்குறேன். ரஜினி பற்றி எந்த கேள்வி கேட்டாலும் நோ கமெண்ட் சொல்கிறீங்களே, அதுக்கு எம்ஜிஆர் என்கிற மாபெரும் சக்தி நமக்கு அன்று கொடுத்த அரசியல் அடின்னு சொல்லலாமான்னு கேட்டோன்னே அவர் திரும்ப அந்த கேள்வியை உச்சரிக்க சொல்கிறார். அந்த கேள்வியை நான் சொல்ல அவர் என்னை எவனும் அடிக்க முடியாது, நான் திருப்பி அடித்து நான் தாங்க முடியாது, நீ கூட தாங்க மாட்டேன்னு சொல்கிறாரு. இது பத்திரிகையாளர் மத்தியில் ஒரு மாதிரியான கசமுசப்பை ஏற்படுத்திடுது. அந்த நேரத்தில் இன்னொரு நிருபர் வந்து வீடியோ எடுத்துகிட்டு வந்தவர், ஐயா நீங்கள் அடிக்கிறேன்னா ஒரு அடிங்க ஐயா, படம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லா பத்திரிகையாளர்கள் சிரிச்சிட்றாங்க. அதுக்கடுத்து ஒரு நிருபர் வந்து முன்னாடி உட்காண்டிருந்த ஒரு நிருபர் வந்து நீங்கள் அடிக்கிறேன்னு சொன்னது விரைவா ரஜினிவான்னு கேட்டுறாரு. அதில் கலைஞர் ரொம்ப கொதிப்பாகி இனிமேல் நான் பத்திரிகையாளர்களை சந்திக்க மாட்டேன், கோயம்புத்தூர் பத்திரிகையாளர்கள் நாகரீகமாக நடப்பீங்கன்னு நினச்சேன், இப்படி நடந்துக்கிறீங்களே அப்படின்னு ரொம்ப வேதனை ததும்ப அவர் எந்திரிச்சு போகிறத நான் கண் முன்னாடி பார்த்தேன். இந்த இடத்துல என்ன பிசகு நடந்தது? நான் கேட்ட கேள்விக்கு அவர் பதில் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து அடிங்கய்யா படம் எடுக்கிறேங்கிறாரு. இன்னொருத்தர் வந்து நீங்கள் அடித்தது இவரே, அடிக்கிறேன்னு சொன்னது இவரைவா அவரேங்கிறாரு. இது வந்து அவ்வளோ பெரிய ஒரு கட்சி தலைவரை
ஒரு மாதிரி ஒரு வூண்டிங்காக வச்சுருக்குது அப்படிங்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஆனாலும் நம்ம நல்ல கேள்வி தானே கேட்டோம், ஏன் அவர் வந்து என்னை எவனும் அடிக்க முடியாதுன்னு அவ்வளோ ஆவேசமாக பதில் சொல்கிறாரு அப்படின்னு என்னால் புரிஞ்சுக்க முடியல. அதுக்கு பின்னாடி போய் அவர் ரூமில் இருக்கும்போது பல்வேறு பத்திரிகையாளருக்கு போய் அவரை வந்து மறப்போம் மன்னிப்போம் அப்படியெல்லாம் இல்லை, ஏதோ சின்ன பசங்க அப்படி கேள்வி கேட்டாங்க ஐயானா, இல்லை அந்த நிருபர் எதுக்கு என்னை வந்து அப்படி கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி கும்பிட்றாரு. அதுக்கப்புறம் வந்து என்ன கேள்வி ஏது அப்படிங்கிற ஒரு நிதானத்துக்கு வந்தவருக்கு அந்த கேள்வி போட்டு காட்டுறாங்க, பதிலையும் பார்க்குறாரு. அப்புறம் தான் அவர் சொல்கிறாரு, நான் எம்ஜிஆரைவே 1980 37 இடங்களில் தமிழ்நாட்டில் ஜெயிக்கலையா, 39 இடத்துல 37 இடங்களில் ஜெயிக்கலையா, அந்த நிருபர் எதுக்கு அந்த கேள்வியை கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு பொறுமையாக எல்லாத்துக்கிட்ட பதில் சொல்லிட்டு போயிடுறாரு. ஆனாலும் அது அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இருவேறு கருத்துக்கள், இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பத்திரிகையாளர்களுக்குள்ளேயே நான் கேட்ட கேள்வி சரியினும் நான் கேட்ட கேள்வி தவறுன்னும் 2 விதமாக பிரிஞ்சு நிற்கிறாங்க. அது கலைஞருக்கு ஆதரவு அல்லது கலைஞருக்கு எதிர்நிலை அப்படிங்கிற மாதிரி. அன்னைக்கு இருந்த ஜெயா டிவியில் அந்த கேள்வியை திரும்ப திரும்ப போட்டு ஒரு விவாத பொருளாகவே அன்னைக்கு போச்சு. அன்னைக்கு தினமலர் பத்திரிக்கை, துக்ளக் பத்திரிக்கை எல்லாமே வந்து இந்த கேள்வியில் இருக்கிற நியாயத்தை பெருசாக எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு பின்னாடி கலைஞர் வந்து இது என்ன பண்ணுறன்னு தெரியாமல் அன்றைக்கி இரவு, அடுத்த நாள் இரவு வந்து கோயம்புத்தூர் பொள்ளாச்சியிலெல்லாம் கூட்டங்களை முடிச்சுட்டு போகும்போது ஒரு முக்கியமான முன்னாள் அமைச்சர்கிட்ட சொல்லியிருக்காரு, அந்த நிருபர் சரியாக தான் கேள்வி கேட்டார், நான் தான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டேன், எல்லா பத்திரிகைகளும் இதை வந்து பெருசுபடுத்துறதுக்கு முன்னாடி நான் போய் உடன்பிறப்புக்கு கடிதம் எழுதணும்னு சொல்லி அடுத்த நாள் போய் முரசொலியில் கோயம்புத்தூர் பத்திரிகையாளர் சந்திப்பில் நடந்தது என்னன்னு ஒரு 3/4 பக்கத்துக்கு முரசொலியில் கடிதம் எழுதியிருந்தார். அதுக்கு பின்னாடி நான் என்னுடைய தன்னிலை விளக்கத்தை நான் பணிபுரிஞ்ச குமுதம் ரிப்போர்ட்டரில் கொடுத்து அது ஒரு 4 பக்கம் அன்றைக்கி பத்திரிகையில் வெளிவந்தது. இப்படி அது வந்து ஒழுங்காச்சு. இது ஏன் இந்த இடத்துல சொல்ல வர்றேன்னா, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு காலம் எடுக்கும். கலைஞர் வந்து அந்த நேரத்தில் நான் கேள்வி கேட்டவன் வந்து ஒரு குமுதம் பத்திரிகை நிருபராக இருக்க மாட்டான், ஒருவேளை எதிர்க்கட்சி பத்திரிகையுடைய நிருபர் அப்படின்னு கூட அவர் கருதி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, என் கேள்வியோடு நின்று என் கேள்விக்கு அவர் பதில் கொடுத்ததோடு நின்றுருந்தா கூட பிரச்சனை இல்லை. அடுத்தடுத்து கேள்வி ஒரு பெரிய தலைவரை, அது வயதில் மூத்தவரை கிண்டல் அடிக்கிற மாதிரி ஒரு கேள்வி வரும்போது இந்த நிருபர்கள்லாம் சேர்ந்து கிண்டல் அடிக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு மனத்தாங்கல் அவருக்கு வந்ததில் ஒரு நியாயம் இருந்திருக்க முடியும். இந்த விஷயங்கள் வந்து அங்கே ஒரு ரசாபாசம் ஆயிடுச்சு. ஆனாலும் கவனிங்க, இந்த இவ்வளோ பெரிய தலைவர்கிட்ட இப்படி ஒரு கேள்வி போன போது இது தமிழ்நாடு முழுக்க அந்த வாரம் முழுக்க பரபரப்பாக அந்த செய்தி இருந்த காலத்தில் கூட இருவேறு கருத்துக்கள் இருந்தது. நான் கேட்ட கேள்வி சரியினும் சரி இல்லைன்னு இருந்தது. நம்மளை பொறுத்தளவு என்னென்னா, மக்கள் ஏன் ரஜினியை பற்றி கேள்வி கேட்டால் கலைஞர் நோக்கம்னு சொல்கிறாரு. இதே கலைஞர் தான் அன்னைக்கு வந்து என்ன படையப்பா நீ உடையப்பா அப்படின்னு அவரை பிரச்சாரத்துக்கு பயன்படுத்திட்டார். இப்போ ஏன் அப்படி மாற்றி பேசுகிறாருன்னா அதுதான் அரசியல். இந்த விஷயத்தை ஜனங்களுக்கு நம்ம கொண்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, ஒரு பரபரப்பு செய்திங்கிறது பொதுவாகவே அதுக்காக ஒரு நாகரிகமற்ற தரமற்ற கேள்வி கேட்டால் எல்லாரும் சேர்ந்து ஒரு பக்கமாக நின்றுவாங்க. ஒரு நிருபர் வந்து ஒரு நுட்பமான கேள்வி கேட்கும்போது ரொம்ப கவனமாக கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை சொன்னேன். இப்போ 2 சம்பவங்களை சொல்லிட்டேன். ஒன்று வந்து ஒரு சாமியாரை பற்றி சொன்னேன், ஒருத்தரை போட்டு அடின்னு ஒரு நிருபர் அடிச்சிட்டாங்கன்னு. இன்னொன்று என்னை பற்றியே சொன்னேன். இந்த விஷயத்தில் ஒருவேளை நான் தவறான கொஸ்டின் கேட்டிருந்தேன்னா எங்கள் அலுவலகத்தில் அன்றைக்கி வேலைக்கு அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பிரபல பத்திரிகை நாளிதழ் இருக்கக்கூடியவர், வேலாயுத சார் நீங்கள் கேள்வி கேட்டீங்க, பதில் சொல்லிட்டீங்க, உங்கள் அலுவலகம் கூட இந்த கேள்வி பதிலெல்லாம் ஏற்றுக்குச்சு. எங்கள் அலுவலகமாக இருந்ததுன்னா கலைஞர் சார்ந்தவங்களோ ஒரு ஃபோன் பண்ணி சொன்னால் என் வேலை காலியாயிரும். அந்த அளவுக்கு இதெல்லாம் கேள்வி நாங்கள் கேட்கவே முடியாது, அது நியாயம் எங்கள் பக்கமே இருந்தால் கூட கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு ஒரு பிரபல பத்திரிகை நாளிதழுடைய நிருபர் சொல்கிறார், மூத்த நிருபர். அது மாதிரி பல்வேறு ஆட்கள் நீங்கள் கேட்க முடியுங்க, நாங்கள் கேட்க. எனக்கும் குமுதத்தில் அப்படியெல்லாம் சுதந்திரம் கொடுத்துருக்காங்கன்னு தெரியாது. கலைஞர் யார்கிட்ட வேணா என்ன கேள்வி வேணால் கேட்கலாம். அதுலேயும் முக்கியமாக அரசியல் தலைவர்கிட்ட வந்து இந்த மாதிரி கேள்விகளை அரசியல் நுட்பங்களோட கேட்குறதுங்கிறது நான் படித்த பாடமாக இருந்தது, கேட்டோம். அது ஒரு ரசாபாசமாச்சு. ஆனால் இது வந்து ஒரு அரசியல் தலைவர்கிட்ட, அது மூத்த தலைவர்கிட்ட கேட்டபோது கூட அது கொஞ்சம் எடுபட்டுருச்சு. அதுக்கு பின்னாடி வந்து உடன்பிறப்புகள் எப்படி பதட்டமானாங்க. அன்றைக்கி வந்து எனக்கு போலீஸ் பந்தோபஸ்து போடுறதுக்கு என்னெல்லாம் ஏற்பாடு அன்றைக்கி ஜெயலலிதா கவர்மெண்ட்டில் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாங்க, அதை ஏன் நான் மறுத்தேங்கிறதெல்லாம் ஒரு பெரிய கதை. இதை பற்றி ஒரு புத்தகமே எழுதியிருக்கேன், உச்சாடனம்னு ஒரு புத்தகமே எழுதியிருக்கேன். அந்த கதையெல்லாம் இப்போ வேண்டாம். சரி, இந்த இடத்துல ஒரு பெரிய அரசியல் தலைவர்கிட்ட கேட்டோம். ஜெயலலிதா கிட்ட இதே மாதிரி தான் கோயம்புத்தூரில் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்தபோது அந்த அம்மா வர்றாங்க. வரும்போது நாங்கள் ஒரு 4-5 பேர் கேள்வி ப்ரிப்பேர் பண்ணி ஒருத்தர் முதல்ல ஒரு கேள்வி கேட்குறாரு.
வீரப்பனை பற்றி இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் பேச்சே இல்லையேன்னு கேட்டோன்னே அடச்சி இதெல்லாம் ஒரு கேள்வியா அப்படின்னு அந்த அம்மா முகம் செவக்க திரும்பி போன சங்கதி நடந்தது. இது மாதிரி குன்னூரில் ஒரு ப்ரெஸ் மீட்டு, அந்த ப்ரெஸ் மீட்டில் நாங்கள்லாம் போய் உட்காந்துருக்கோம். ரொம்ப பொறுமையாக ஜெயலலிதா ஆரம்பிக்கிறாங்க. எல்லோரும் நீங்கள் என்னென்ன பத்திரிக்கைன்னு கேட்குறாங்க. அப்போ 1 2 3 எல்லாம் மொந்தையாட்ட பத்திரிகையாளர்கள் வளர்கிறாங்க. அதை பார்த்தோன்னா அந்த அம்மா கேள்வி ஆரம்பிங்கன்றாங்க. அப்படியே கேள்விகள் வருது. 1 2 3 4 கேள்விகள் வருது. முகஞ்சொலிக்கக்கூடிய கேள்விகள் வந்து எதிர்க்கட்சி தரப்பிலிருந்து சில கேள்விகளை பத்திரிகையாளர்கள் கேட்கும்போது முகஞ்சொலிச்சுட்டு அந்த ப்ரெஸ் மீட்டையே இது பண்ணிட்டு எந்திரிச்சிடுறாங்க. என்னன்னா இந்த மாதிரியான அரசியல் தலைவர்கள்கிட்ட முகஞ்சொலிப்போட அதோட எந்திரிச்சு அந்த ப்ரெஸ் மீட்டை கட் பண்ணிட்டு போகிறது நடந்துருது. ஆனால் எல்லாருக்கிட்ட இது நடக்குமானா நடக்காது. முக்கியமாக பொது இடத்துக்கு போகும்போது, பொது வெளியில், அது பொது மக்கள்கிட்ட போகும்போது கடுகளவும் பத்திரிகையாளர்களுக்கு வானொலியாவே அதிகாரம் இருக்குது அப்படிங்கிற நினப்பெல்லாம் அங்கே எடுபடாதுங்கிறதுக்கு 2 உதாரணம் சொல்கிறேன். ஒன்று, கோயம்புத்தூரில் ஒரு பஞ்சாயத்து தலைவரை பதவியிலிருந்து கலெக்டர் நீக்கி விட்டார். அதுக்கப்புறம் அது ஊழல் முறைகேடு குற்றச்சாட்டுனால அவரை வெளியே நீக்கிட்டு வைஸ் பிரசிடெண்ட்டை தலைவராக்கிறார். இதோட விளைவு என்னென்னா, அந்த ஊர் ஜனங்களை அந்த தலைவருக்கு ஆதரவாக கலெக்டரேட்டை முற்றுகையிடுறாங்க. அதுக்கு தலைமை தாங்கிட்டு அந்த துணைத் தலைவரும் வர்றார். அப்போ ஊருக்குள்ளே என்ன நடந்தது அப்படிங்கிறக்காக அந்த கிராமத்துக்கு நான் நேர்லேயே வர்றேன்னு சொல்லி அந்த கிராமத்துக்கு நேரில் போகிறேன். அங்கே போனால் தான் தெரியுது 2 கோஷ்டி இருக்குது. அந்த தலைவருக்கு எதிராக ஒரு கோஷ்டி, தலைவருக்கு ஆதரவாக ஒரு கோஷ்டி. இந்த தலைவருக்கு எதிரான கோஷ்டி வந்து தான் அந்த துணைத் தலைவர்கிட்ட இருக்கக்கூடியவங்க. அவரை முதல்ல போய் பார்த்து பேட்டி எடுத்துகிட்டு அப்புறம் இந்த கோஷ்டி எடுக்கலாங்கும் போது இந்த கோஷ்டி என்னை விட மாட்டேங்குது, பிடிச்சி வச்சுக்குது. நீ முதல்ல எங்கள் சைடில் தான் நீ கேட்கணும், அங்கே நீ போகவே கூடாதுன்னு. அதையும் தாண்டி கொஞ்சம் பேர் அங்கே கூட்டிகிட்டு போக, சில பேர் என்னை கையை பிடிச்சி இங்கே இழுக்க, கடைசியில் அங்கே ஒரு பெரிய ரகலை, அதாவது அந்த பக்கம் ஒரு 200 பேர், இந்த பக்கம் ஒரு 200 பேர் நிற்பாங்களாட்டிருக்கு. மிகப்பெரிய கலவரமாகிறதுக்கான சூழல் இருக்குது. இந்த நேரத்தில் இந்த நிருபர் எங்கள் கிட்ட தான் முதல்ல பேட்டி எடுக்கணும். 2 குரூப்பும் நிற்குது. 2 பேர் 2 பக்கம் பிச்சுக்கிட்டு போயிடுவாங்க போல் இருக்குது. அந்த நேரத்தில் பாதுகாப்பாக ஒரு 2 3 பேர் வந்து என்னை தூக்கி ஒரு அறையில் அடைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள பைசல் பேசி, அந்த துணைத் தலைவர் எங்கேயோ போயிருந்தார், அவர் வந்து என்னை பத்திரப்படுத்தி, அதுக்கப்புறம் ஐயா இங்கே ஒரு ஊரே கலவரமாக இருக்குது, நீங்கள் எனக்கு எதிராக நான் தான் ஏதோ தூண்டி விட்டு பண்ணுறேன்னு நினைக்கிறாங்க, அதனால் நீங்கள் போய் சேருங்கன்னு என்னை ஒரு வண்டியில் வச்சு, காரில் வச்சு ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி கொண்டு வந்து பத்திரமா விட்டாங்க. இந்த இடத்துல ஒரு பொதுமக்கள் மத்தியில் நம்ம வந்து எவ்வளோ கவனமாக இருக்கணும். இதே மாதிரி இன்னொன்று, சேலம் பக்கத்தில் ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் காதலர்களுக்கு ஒரு வினோதமான தண்டனை கொடுக்குறாங்க. அந்த தண்டனை என்னென்னா, ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணி போயிட்டாங்கன்னா அவங்கள திரும்ப அந்த குரூப்பில் சேர்த்திக்கிறதுக்கு, இவங்கெல்லாம் ரொம்ப பாவர்ட்டியான ஒரு குரூப்பு ஜனங்க, அந்த சமூகத்தில் அவங்கள திரும்ப சேர்த்திக்கிறதுக்கு அந்த பொண்ணும் பையனும் வந்து அந்த ஊர் தலைவர்கிட்ட குத்தம் கொடுக்கணும். அந்த குத்தம் எப்படி கொடுக்கணும்னா, 1000 10,000, முதல்ல 50 ரூபா 100 ரூபா இருந்தது, இப்போ 10,000 ரூபா கொடுக்கணும். இது நடந்தது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. 10,000 ரூபா குத்தம் கொடுக்கணும்னு இருக்குது. அந்த குத்தம் எப்படி கொடுக்கணும்னா, அந்த ஊர் சுடுகாட்டில் 12 மணிக்கு அந்த ஊர் தலைவர் சில பூஜைகளை போடுவார். அந்த பூஜைக்கு முன்னாடி 2 குடத்தை வைப்பாங்க, கவுத்தி, அந்த பித்தாளை குடத்தை கவுத்தி வைப்பாங்க. அந்த 2 குடத்து மேலே இந்த மணப்பெண், கல்யாணம் பண்ணி போனால் இல்லையா, அந்த மணப்பெண் வந்து நின்றுக்கணும். நின்றுக்கிட்டு அந்த பொண்ணோட காலுக்கடியை, இந்த கல்யாணம் பண்ணிட்டு ஓடி போனான்ல அவன் வந்து உள்ளே நுழைஞ்சு காலுக்கடி போய் இப்படி சுற்றி வரணும். இந்த பக்கம் 3 சுற்று வரணும், அந்த பக்கம் 3 சுற்று வரணும். சுற்றிட்டு நான் செஞ்சது தப்பு தான், உங்களோட சமூகத்தில் நான் சேர்ந்துக்கிறேன்னு தலைவர்கிட்ட சொல்லி 10,000 ரூபாய் காணிக்க வச்சா அந்த சமூகத்தில் அவங்கள ஏற்றுக்குவாங்க. இப்படி ஒரு வினோத பழக்கம் இருக்கிறதா ஒரு செய்தி தெரிஞ்சுது. ஒரு பொண்ணை வந்து இப்படி ஒரு ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுறாங்க, பொண்ணு மாப்பிள்ளைய. அவங்க ஊர்லேருந்து வந்து குத்தம் கொடுத்து இந்த ஊருக்குள்ளே சேர்த்திக்கிட்டதா ஒரு செய்தி வருது. இப்போ இது உண்மையா பொய்யா அப்படின்னு நேரில் விசாரிக்க போகிறேன். அங்கே இருக்கக்கூடிய மக்கள், அதாவது அந்த கிராமமே ரொம்ப சின்ன கிராமம், ஒரு 200 300 குடும்பங்கள் இருக்குது. அதில் சில பெண்கள்கிட்ட கேட்குறேன். அந்த பெண்கள் வந்து ஆமாம் இப்படியெல்லாம் நடக்கிறது உண்மைதான், போன வாரம் இந்த மாதிரியெல்லாம் வந்து குத்தம் கொடுத்துட்டு போனாங்க, இன்னார் பொண்ணு அப்படின்னு ஒரு 2 3 பொண்ணுங்க யதார்த்தமாக பேச, அவங்கள நான் அப்போ ஃபோட்டோ எடுத்துட்டேன். ஃபோட்டோ எடுத்தோன்னே 2 3 ஆம்பளைங்க வந்தவங்க, என்ன பண்ணுனேன் ஏதுன்னா, பேட்டி இப்படி கொடுத்தேன் நான் பத்திரிக்கை அப்படின்னொன்னே, நீ எப்படி எங்கள் ஊர் பொம்பளைகிட்ட பேட்டி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரவுண்டு கட்டிட்டாங்க.
கட்டின பிறகு அந்த கேமராவை முதல்ல பிடுங்கிட்டாங்க. முதல்ல அந்த படத்தை எங்கள் பொம்பளைகள் நீ எப்படி பேட்டி எடுக்கலாம், ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு அவங்க அனுமதிச்சு தாங்க எடுத்தேன். உடனடியாக அந்த பொம்பளையை வந்து டைவடிச்சிட்டாங்க. இல்லை அவர் ஏதோ கேட்டார், நாங்கள் போய் இதை சொன்னோம், அவ்வளோதான், இப்படி ஃபோட்டோ எடுக்கிறோம் பத்திரிக்கையில் போடுறோன்னெல்லாம் அவங்க சொல்லலை அப்படின்னோடனே, அம்மா நீங்கள் சொல்லித்தாமா எடுத்த அப்படின்னா அந்த வேலையே ஆகாது, முதல்ல ஃபோட்டோவை கழட்டுறான்ட்டாங்க. அந்த கேமராவில் இருக்கக்கூடிய ஃபோட்டோவை கழட்டி கொடுன்ட்டாங்க. எனக்கு அந்த கேமராவில் இருக்கக்கூடிய அன்றைக்கெல்லாம் ரோல் போட்டு அடிக்கிற கேமரா, அந்த ரோலை மட்டும் கழட்டி கையில் கொடுத்தா கூட ஒத்துக்க மாட்டாங்க. இதில் அந்த ஃபோட்டோ எங்கே இருக்குது? அந்த அளவுக்கு அறியாமையில் இருக்கக்கூடிய கிழங்க, ஐயா இதுக்குள்ளே நெகட்டிவ் இருக்குது, இதை பிரிண்ட் போட்டால் தான் ஃபோட்டோ வேணும், ஒத்துக்கு முதல்ல வந்து நீ எனக்கு ஃபோட்டோ கண்ணில் காட்டு, நீ வேறை கொடுத்துட்டு போயிடுவேன்னு பிடிச்சி வச்சுட்டாங்க. ஒரு அரை மணி நேரம் அவங்ககிட்ட ஒரு காட்டுத்தனமான ஒரு விவாதம் நடக்குது. ஒன்றும் பண்ண முடியல. ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டாங்க. அந்த நேரத்தில் நல்ல வேலை ஏதோ செல்ஃபோன் இருந்து அங்கங்கே ஃபோன் அடித்து பார்த்து அந்த ஊர் தலைவர் யாரையோ பிடிச்சி அவர் வந்து என்னை பைக்கில் மீட்டுக்கிட்டு அந்த கேமரா வாங்கி அந்த ரோலை மட்டும் அவங்ககிட்ட கொடுத்துட்டு, ஐயா இதுக்குள்ளே தான் ஃபோட்டோ இருக்குது, நீங்கள் ஒன்றும் பண்ணாதீங்கன்னு என்னை கூட்டிகிட்டு வந்து சேலம் பக்கத்தில் மெயினில் விட்டுட்டு போனார் அவர். இப்போ சொல்லுங்கள், நம்ம அரசியல்வாதிகிட்ட, நடிகர்கிட்ட, நடிகைகிட்ட பத்திரிக்கையாளர் கேள்வி கேட்குறது வேற, ஊருக்குள்ளே போய் பொதுமக்கள்கிட்ட போய் மாட்டிக்கிறது வேற. பொதுமக்கள்கிட்ட எந்த ஜம்பமும் பழிக்காது. அப்போ பத்திரிக்கையாளர்களுக்கு வானலாவி அதிகாரம் இருக்கான்னு நம்ம போலீஸுக்கு போகலாம், புகார் கொடுக்கலாம், அவங்க மேலே அதெல்லாம் அப்புறம். ஆனால் நம்ம போய் முதல்ல அங்கிருந்து மீண்டு வர்றது ஒரு பாதுகாப்பு இல்லையா? அந்த பாதுகாப்பை நம்ம தான் ஏற்படுத்திக்கணும். அந்த பாதுகாப்பு அம்சம் நிறைந்ததாக அந்த கேள்வி இருக்கணும். இப்போ நடிகை கௌரி கிஷன் கிட்ட போய் இந்த நிருபர் மாட்டின மாதிரி, அல்லது நான் போய் கலைஞர்கிட்ட கேள்வி கேட்ட மாதிரி ஆன விஷயங்களில் அந்த கேள்வியில் ஒரு தார்மீக நியாயம் இருக்கணும். நியாயம் இருந்தால் தான் அந்த பக்கம் ஒரு பாதி பேர், இந்த பக்கம் பாதி பேர் இந்த நியாயம் சரி, இந்த கேள்வி சரியில்லைன்னு நிற்பாங்க. ஆனால் ஒட்டு மொத்தமாக பெண்களை கேவலப்படுத்துகிற மாதிரி, அல்லது பெண்களை அவமானப்படுத்துகிற மாதிரி, பெண்களை இழிவுபடுத்துகிற மாதிரி ஒரு கேள்வி வரும்போது, அது நடிகைகளை வச்சு வரும்போது இது பெரிய இஷ்யூ ஆயிடுது, இது ட்ரெண்டிங் ஆயிடுது, வைரல் ஆயிடுது, நம்மளுக்கு எல்லா அவமானம் வந்து சேருது. ஒட்டுமொத்த வெறுமனே நான் கேட்குற கேள்வி வந்து இந்த மாதிரியான கேள்விகளாக இருக்கும்போது எங்களுடைய பத்திரிகை சமுதாயத்தையே கேள்வி கேட்கக்கூடிய ஒரு சூழலுக்கு அது தள்ளப்பட்டுருது. அந்த வேலை தான் இங்கே நடக்குது. பத்திரிகையாளர்களுக்கு ஒரு எல்லை இருக்குது. எந்த வரைக்கும் எந்த மாதிரியான கேள்விகளை கேட்கலான்னு எல்லை இருக்குது. ஆனால் இந்த பொண்ணு கௌரி கிஷனை பொறுத்தளவு பொதுவாகவே தமிழ் சினிமா இன்றைக்கி வந்து முழுக்க பெண்களை அவங்கள உடலில் வந்து கவர்ச்சி, கிளாமர் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்கள வந்து வியாபார பொருளாக தான் பார்க்குது. அதனால தான் சமீபத்தில் நான் ஒரு பெரிய ஸ்டுடியோக்காரர், ஒரே சமயத்தில் 7-8 படங்கள் ஷூட்டிங் நடக்கக்கூடிய ஒரு பெரிய சினிமா ஸ்டுடியோக்காரரை சந்தித்த போது அவர் சொன்னார், ஏங்க தமிழ் படத்தில் வந்து தமிழ் நடிகைகள், தமிழ் பெண்கள் யாருமே நடிகைகளாக வர்றதில்லைன்னு கேட்டபோது, இல்லை இப்போ யாருமே வரமாட்டேங்கிறாங்க, வந்தாலும் அவங்கள வந்து நம்ம வந்து கிளாமர் காட்ட சொன்னால் காட்டுறதில்ல, கிளாமருக்கு வந்து நம்ம நாட்டு பெண்கள், நம்ம ஊர் பெண்கள் வந்து ஒத்து வர்றதில்ல, அதனால தான் கேரளா, கர்நாடகா, வடநாடு போயிட்டு வர்றோம். வடநாட்டில் இருந்தெல்லாம் கூட்டிகிட்டு வந்தாக்க அவங்க மொழியும் தெரியாதனால நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. கிளாமருங்கிறது ரொம்ப எசென்சியலாக தமிழ் சினிமாவுக்கு இருக்குது. அதனால தான் தமிழ் பெண்கள் வந்து நம்ம சினிமாவில் வந்து டைரக்டர்களும் விரும்புறதில்ல, தயாரிப்பாளர்கள் விரும்புறதில்ல, அந்த பெண்களே விரும்புறதில்ல அப்படின்னு. இப்போ கூட பாருங்கள், கௌரி கிஷன் வந்து ஒரு கட்டத்தில் கேட்குறாங்க, எனக்கு தமிழ் தெரியாதுன்னு நீ நினச்சியா? நான் தமிழ் வந்து இங்கே தமிழ்நாட்டில் தான் படித்தேன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த நடிகைக்கு தமிழ் தெரியாது அப்படின்னு கேள்வி கேட்குறது நிறையா இருக்காங்க. நானே ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி மும்தாஜ், ரொம்ப கவர்ச்சி நடிகை மும்தாஜ் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்த காலத்தில் ஒரு ஹோட்டலில் போய் பேட்டி எடுக்கிறேன். அப்போ அவங்க பேட்டியெல்லாம் கொடுத்தாங்க. சில கேள்விகள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நடிகைகளோ மற்றவங்ககிட்ட வந்து சும்மா குருட்டுத்தனமாக கேட்குற கேள்விகளுக்கு கூட ஆழமான அர்த்தமான பதில்கள் வந்துடுறது உண்டு. அப்படி மும்தாஜ் கிட்ட வந்து அப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச கேள்விகளை கேட்டு அந்த பதிலெல்லாம் வாங்கின பிறகு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சொன்னபோது அவங்க ஃபோட்டோவுக்கு மறுத்துட்டாங்க. ஃபோட்டோ இப்படி இருக்கையில் எடுக்க வேண்டான்னு சொல்லி அவங்க பிஆர்ஓ மூலமாக அலுவலகத்துக்கு கவர்ச்சியான ஃபோட்டோக்களை தான் கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு பொறுத்தளவு அது மார்க்கெட்டிங். நம்ம அதை வந்து கொச்சையாக நம்ம கேள்விகளை கேட்டு மடக்கவெல்லாம் முடியாது. இன்றைக்கி பெண்ணியம் பேசுகிறவங்க, பெண்ணியம் சார்ந்த விஷயங்கள்லாம் நிறைய வரும்போது நம்ம வந்து இந்த விஷயத்தை நம்ம சொல்ல முடியாது. அது அவர்களுடைய விருப்பம். கவர்ச்சி காட்டி நடிக்கிறது, நடிக்காது, இதெல்லாம் வந்து அவர்களுடைய விருப்பம்.
அதுக்காக போய் உனக்கு ரேட் என்ன, உனக்கு வயசு என்ன, உன்னோட எடை என்ன, இப்படியெல்லாம் கேட்குறது வந்து எவ்வளவு தூரம் அந்த நடிகையை அவமானப்படுத்துறதுல ஒட்டுமொத்த பெண் இனத்தையே அவமானப்படுத்துறது அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து சாதாரண ஜனங்களுக்கு இருக்கா இல்லையாங்கிறத விட இன்றைக்கி பத்திரிகையாளர்களுக்கு இல்லாமல் போச்சு. அவங்கள பொறுத்தளவு ரேட்டிங் தான் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி வந்து வியூஸ் எவ்வளோ போகுது, கோடி கோடியாக கொட்டுதா அப்படிங்கிறத மட்டும் பார்க்கக்கூடிய யூடியூபர்கள் பெருத்துட்டாங்க. இன்னொரு சம்பவம் நம்ம இதில் சொல்ல முடியும். கோயம்புத்தூரில் வந்து ரம்பா வந்து ஒரு கலை நிகழ்ச்சிக்கு, ஒரு நட்சத்திர கலை இரவுக்கு வந்தாங்க. அவங்க வந்து அந்த கலை நிகழ்ச்சியில் வந்து குத்து விளக்கு ஏற்றுவதற்கு மட்டும்தான் சம்மதிச்சிருக்கிறாங்க. அதுக்கான ஒரு வந்து போகிற செலவோ ஏதோ ஒன்று வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த அம்மா வந்தபோது அந்த நட்சத்திர கலை இரவில் இருந்த ரசிகர்கள் அவ்வளோ பேரும் ரம்பாவை நடனம் ஆட சொல்லியிருக்கிறாங்க. இந்த பாட்டுக்கு நடனம் ஆடுங்கிறாங்க, ஒரு பாட்டுக்காவது நாட்டியம் ஆடுங்கிறாங்க. இந்த அம்மா பவ்யமாக சொல்லுது, நான் நாட்டியம் ஆட வரல, இங்கே குத்து விளக்கு ஏற்றுறதுக்கு மட்டும்தான் வந்தேன், அதுக்கெல்லாம் ரிஹர்சல் பார்க்கணும், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு இந்த அம்மா ரொம்ப பொறுமையாக சொல்கிறாங்க. அப்போ கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. அந்த நேரத்தில் அந்த நிகழ்ச்சிக்கு வந்தவர் டைரக்டர் ஆர்வி உதயகுமார், அவர் இந்த சிக்கலில் மாட்டிக்கிறார். அவர் ஏதோ ஒரு பாட்டு பாடினா ஒரு டான்ஸ் ஆடிடலாமே அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு ரசபாசமாகி அங்கே இருக்கக்கூடிய ரசிகர் பட்டாளமெல்லாம் ஒரே கொந்தளிப்பில் ஈடுபட அங்கே வந்து அந்த நிகழ்ச்சியை ரத்து செய்யப்படக்கூடிய சூழல் வந்து ரம்பா வந்து அந்த குத்து விளக்கத்தினத்தோடு வந்துடுறாங்க. வந்து தனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ரேஸ்கோர்ஸ் போலீஸில் புகார் கொடுக்குறாங்க. தனக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லி நைட்டு 10 மணி 10:30 மணிக்கு போய் புகார் கொடுக்குறாங்க. ஒரு பிரபல நடிகை போலீஸ் ஸ்டேஷனில் போய் 10-11 மணிக்கு புகார் கொடுக்குறாங்கன்னா அதோடைய வீரியம் எவ்வளோ தூரம் இருந்திருக்குன்னு பாருங்கள். அது வந்து அடுத்த நாள் மிகப்பெரிய, இன்றைக்கி மாதிரி வலைத்தளங்களோ யூடியூபோ மற்றதெல்லாம் இல்லாத காலம், மீடியாக்கள் அது முக்கியமாக பத்திரிகைகள் இந்த செய்திகளை வெளியிட்டால் தான் உண்டு. அப்போ பத்திரிகையாளர்களுக்கு மிகப்பெரிய பேசுபொருளாக ரம்பாவும் ஆர்வி உதயகுமாரும் ஆயிடுறாங்க. தொடர்ந்து இவரை பேட்டி அவரை பேட்டி எல்லாம் எடுக்கும்போது கடைசியில் பார்த்தா இந்த விவகாரத்தில் ஒரு பெண்ணான ரம்பா தனிமைப்படுத்தப்படுறார். கடைசியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கட்டுரையை நான் அப்போ எழுதியிருக்கேன். ரொம்ப பாவமாக இருக்குது. அந்த நடிகை ரம்பா வந்து அன்னைக்கு சோர்ந்து சாயங்காலம் ஃப்ளைட்டுக்கு போகும்போது தன்னந்தனியாக ஒரு தூக்குப்பை எடுத்துக்கிட்டு அவங்க போனதை பார்த்தா கூட பின்னாடி ஒரு நடிகரோ அல்லது கூட்டிகிட்டு வந்தவங்களோ விருந்தினர்களோ வேறு யாருமே இல்லை. அவங்க அழைப்பாளர்களோ அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களோ யாருமே இல்லை. ஒரு பெண், அதுவும் நடிகையாக இருக்கிறவங்க இந்த மாதிரியான சிக்கலில் எதிர்த்து பேசிட்டாவே அவங்கள வந்து ஒட்டுமொத்தமாக புறக்கணிச்சிரும் அந்த சினிமா உலகம் மட்டும் இல்லை, இந்த ரசிகர் உலகம்ங்கிறது நான் அன்றைக்கி பார்த்தேன். ஆனால் அதே மாதிரி தான் இப்போ கூட இந்த ப்ரெஸ் மீட்டில் அந்த ஒத்த பெண் கௌரி கிஷன் பேசிகிட்டே இருக்காங்க. கூட இருக்கக்கூடிய அந்த பேட்டி கொடுக்குறவர் கூட அதுக்கு ஆதரவாகவோ எதிராகவோ எதுவும் பேசலை. அங்கே இருக்கிற ப்ரெஸ் மக்களும் வாயே திறக்கலை. இது பொதுவாகவே பத்திரிகையாளர் மத்தியில் இருக்கிறதா? யாரோ ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு, அந்த கேள்விக்கு அவங்க பதில் சொல்லணும். மற்ற பத்திரிகையாளர்கள் அதுக்கு இன்டராக்ட் பண்ணி ஏதாவது ஒன்று சொன்னோம்னா அவங்களுக்குள்ள ஒரு சங்கடம் வந்துடும். இருக்கிறதே ஒரு ஏரியாவில் ஒரு 100 பத்திரிகையாளர் 200 பத்திரிகையாளர், சென்னை மாதிரி பத்திரிகை இதில் வந்து அங்கே ஒரு 500 பேர் 1000 பேர் இருக்கலாம். அந்த ஒரு சின்ன குழுவுக்குள்ளேயே உரசல் வந்துருச்சுன்னா எதிர்காலத்தில் ஒரு ஃபோட்டோ வாங்குறது, ஒரு வீடியோ வாங்குறது, ஒரு செய்தி பரிமாறிக்கிறது கூட முடியாமல் போகுங்கிறதுனால ஒரு பத்திரிகையாளர் இன்னொரு பத்திரிகையாளரை பகைச்சிக்கிறது இல்லை. அந்த அடிப்படையில் தான் நான் அதில் வந்து கௌரி கிஷனுக்கு வந்து யாருமே ஒரு சாதகமாக பேசுறதுக்கு பத்திரிகையாளர்கள் வரலின்னு தோணுது. ஆனால் அதையும் தாண்டி நேற்று சாயங்காலம் இருந்து பார்த்தீங்கன்னா கௌரி கிஷனுக்கு ஆதரவாக அந்த கேள்வி கேட்ட குதர்க்கமாக கேள்வி கேட்டு வாக்குவாதம் பண்ண அந்த பத்திரிகையாளருக்கு எதிராக கடுமையாக வலைத்தளங்கள் சாடிட்டு இருக்குது. அதில் பத்திரிகையாளர்கள் நிறையா இருக்காங்க. இதையெல்லாம் கவனத்தில் வச்சு பத்திரிகையாளருங்கிறவங்க, அதாவது இன்றைக்கி வந்து யூடியூப் வருது, இணையதளம் வருது, லட்சக்கணக்கான பேர் வந்து நான் நிருபர், நான் ஆசிரியர், நான் துணை ஆசிரியர், நான் ஜாயிண்ட் எடிட்டர், நான் சீஃப் ரிப்போர்ட்டர் என்னென்னவோ சொல்லிட்டு ஃபுல்லாக வர்றாங்க. அவங்களுக்கெல்லாம் இதில் வந்து பத்திரிகை தர்மம், பத்திரிகை எத்திக்ஸ்னால் என்னன்னு தெரியறதில்ல. அவங்கெல்லாம் இந்த விஷயங்களை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். தனக்கு ஒரு பெரிய வானளாவிய அதிகாரம் இருக்கிறதெல்லாம் நினைக்கக்கூடாது. அப்படி நினச்சிக்கிட்டு குதர்க்கமாக போய் ஒரு இடத்துல உட்காந்து கேள்வி கேட்கும்போது இந்த மாதிரி நல்ல வேளை அந்த பொண்ணு வந்து பெண் வன்கொடுமை சட்டத்தில் ஒரு புகார் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக இவங்க பெண்ணை அவதூறு கலப்பினதுக்காக அந்த நிருபர் கூட கைது செய்யப்படக்கூடிய நிலைமை ஏற்படலாம். அந்த மாதிரியான சூழலை வந்து எந்த பத்திரிகையாளரும் ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் ஒரு பத்திரிகையாளனான என்னுடைய கருத்தும் என்னுடைய வலியுறுத்தலும் கூட அப்படிங்கிறத சொல்லி
இனி வரும் காலங்களில் பத்திரிகையாளர்களுக்கும் சினிமாக்காரங்களுக்கும் இன்னும் அரசியல் தலைவர்களுக்கும் ஒரு நல்ல நெருக்கமும் நல்ல ஒரு இதுவும் இருக்கணும். இந்த மாதிரியான அபத்தமான கேள்விகளை தவிர்க்கணும். இன்னும் சொல்லப்போனால் அந்த நிருபர் 35 வருஷமாக பத்திரிகையில் அனுபவம் இருக்குதுன்னு சொல்கிறாரு. அவர் என்ன அனுபவத்தை பெற்றாருன்னு தெரியல. மக்கள் விரும்புகிறாங்க, இளைஞர்கள் விரும்புகிறாங்க, சினிமா தயாரிப்பாளர் விரும்புகிறாரு, டைரக்டர் விரும்புகிறாங்கன்னா அவங்க காசு கொடுக்குறாங்க, இவங்க நடிக்கிறாங்க. நம்ம போய் உட்கார்ந்து கேள்வி கேட்குறது நம்ம விற்பனைக்கு இந்த நடிகையுடைய முகமோ நடிகையுடைய பேச்சோ நம்ம பத்திரிகையுடைய சர்க்குலேஷனுக்கோ நம்ம யூடியூபுக்கோ வியூஸுக்கோ பயன்படுமா அப்படிங்கிறதுக்காக எதை வேணால் கேட்டுறதுங்கிற ஒரு பாலிசியை ஒரு பார்வையை நம்ம வச்சுக்க கூடாது அப்படிங்கிறத தான் நான் இந்த இடத்துல வலியுறுத்துகிறேன். தொடர்ந்து இது மாதிரியான வெவ்வேறு சமூக பிரச்சனைகளை அலசுவதற்காக மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.